ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 50 அரசியலமைப்பு கொஷின் பார்க்க போகிறோம். எம்ஹெச்சி படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்காம போயிடாதீங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க டாப் 50 கொஷினை பார்த்துடலாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்கால தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாங்க. ஓகேங்களா, டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பு வரைவு முடிந்தது எப்போதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 26 நவம்பர் 1949ங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியா துணை குடியரசுத் தலைவர் கீழ்காணும் முறையில் தேர்ந்தெடுப்பார். யாராலிங்க? நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட் இந்த கொஷின் யாருங்க? மாநிலங்களவை மற்றும் மக்களவையால். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கீழ்குறிப்பிட்ட நம்பருக்கு அனுப்பலாம். துணை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அமைச்சரவை கூட்டாக எதுக்கு பொறுப்பானதுங்க? மக்களவைக்கு பொறுப்பானதா? வெரி குட், மக்களவைக்கு பொறுப்பானதுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அடிப்படை உரிமை யார் நிறுத்தி வைக்கலான்னா குடியரசுத் தலைவரால் மட்டும்தாங்க நிறுத்தி வைக்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பிலிருந்து. அடிப்படை உரிமை என்ற கருத்துன்னு சொல்லி வந்தாவே அமெரிக்க ஐக்கிய நாடு. ஓகேங்களா, அரசு கொள்கையினை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா அரசியலமைப்பு பகுதி 4ங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியா திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதம அமைச்சருங்க. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் எத்தனை வகைகள் இடம்பெற்றுள்ளன? பொதுப்பட்டியலில் எத்தனை வகைகள் இடம்பெற்றுள்ளனன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எத்தனை வகைகள்னா 47 வகைகள். ஓகேங்களா, ஒருவருக்கு இந்தியா குடியுரிமை பெறுவதற்கான தகுதி இந்தியாவில் வசிப்பராக இருந்தவனும் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கும் பாகிஸ்தானிலிருந்து அகதியாக வந்தவர், இவங்க எல்லாருக்குமே தகுதி உடையவர் தாங்க. ஓகேங்களா, எல்லாவற்றையும் உடையவர். கீழ்காண்பவைகள் இது இந்திய அரசியலமைப்பிலேருந்து வேறுபடுகிறது. இந்திய அரசியலமைப்பிலேருந்து ஒன்று வேறுபடுது எதுன்னு சொல்லி நாம் கண்டுபிடிக்கணும். என்னென்னா ஜனாதிபதி முறை அரசாங்கம். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயதுங்க 62 ஆண்டுகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உச்சநீதிமன்ற ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றிருப்பது எந்த விதிங்க? விதி 143 படி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய உச்சநீதிமன்றம் என்பதுங்க அரசியலமைப்பால் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, இந்திய பாராளுமன்றம் என்பதுங்க குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவையை கொண்டிருப்பது தான். ஓகேங்களா, இந்திய பாராளுமன்றம் என்பது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்த குறைந்தபட்ச எத்தனை உறுப்பினர்களோட ஆதரவு தேவைங்க? 50 உறுப்பினர்களோட ஆதரவு தேவைங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மக்களவையின் தலைவர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. மக்களவையின் தலைவர் அவையில் வாக்குகள் சமமாக இருக்கும்போது வாக்களிக்கும். எப்போது அவர் வாக்களிக்கும் உரிமைப்படுவார்னா அவையில் வாக்குகள் சமமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மக்களவை தலைவர் அங்கே வாக்கு செலுத்துறதுக்கான உரிமையை பெற்றிருப்பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வருவற்றில் எது அடிப்படை உரிமையின் பாதுகாவலன்? அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியுங்க, நீதித்துறை தாங்க. இது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் காணும் உரிமை எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறதுங்க? எந்த விதியின் கீழ்னா 32. ஓகேங்களா, 32ங்க. அடுத்தது சமத்துவ வாக்குரிமை அளிப்பதன் மூலம்ங்க அரசியல் சமத்துவம் பெறலாமாங்க? அரசியல் சமத்துவம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நீதி மறுபரிசீலனை என்பதுங்க என்னங்க? சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியின் கீழ் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது? எதுனா அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுங்கள்ங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னா 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பு திருத்தம். ஓகேங்களா, 44வது அரசியலமைப்பு திருத்தம் அமல்படுத்த பின் சொத்துரிமையானது என்னன்னா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டுங்க சட்ட உரிமையாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் லட்சத்தீவின் மீது சட்ட எல்லையை உடையது? அப்படின்னா கேரளா மாநிலங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம் வாங்க.
எந்த விதி ஜம்மு மற்றும் காஷ்மீர் தனி அந்தஸ்தை வழங்கியது? எந்த விதினா 370. ஓகேங்களா, 370. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையின் தலைவருங்க சமநிலை முரண்படும் போது மட்டும் வாக்களிக்கிறதுல உரிமை பெறுவாருங்க. அடுத்த கொஷின் பாருங்க. சட்டம் இயற்றும் சபைகள் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மத்தியில் ஈரவைங்க, தமிழ்நாட்டில் ஊரவை. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஈரவை இருந்துச்சு, அதை யார் நீக்கினாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நீக்கியிருப்பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பாராளுமன்றத்தில் இரு அவைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய தேர்வாளர் குழுவால். ஓகேங்களாங்க, செகண்டு தாங்க ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுறீங்க. அதிகார பிரிவினை கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க. உங்கள் கமெண்ட்டை நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருப்பேங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எடுத்துரைப்பது எதுனா அயர்லாந்து அரசியலமைப்புங்க. இந்த கொஷின் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கொஷினுமே அரசியலமைப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது, முகவுரை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இந்த 3 கொஷினும் நிறைய பேர் போட்டு குழப்பிட்டு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது மட்டும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அடுத்தது அரசியல் அறிவியலின் தந்தை யாருங்க? அரிஸ்டாட்டில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் மேலவைக்கு நியமனம் செய்யும் அங்கத்தினர் எண்ணிக்கை எவ்வளோ? அங்கத்தினர் எண்ணிக்கைனா 12ங்க, 12. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வருவற்றில் எது பன்மை செயற்குழுவுக்கு சிறந்த உதாரணம்? பன்மை செயற்குழுவுக்கு சிறந்த உதாரணம்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கட்டளை பேராண்மை என்பது என்னங்க? கட்டளை பேராணை என்பது என்னங்க? கட்டளை பேராணை என்பது கட்டளை பேராண்மை என்பது செயல்படுத்தும் ஏவல் ஆணைங்க, செயல்படுத்தும் ஏவல் ஆணை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வருமற்றுள் எது பன்மை செயற்குழுக்கு சிறந்த உதாரணம் சொல்லி கேட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்துங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய ஆண்டு எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1959ங்க, 1959ங்க. இந்தியா அரசு திட்டக்குழு நிறுவிய ஆண்டு எப்போனா 1950. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினுங்க. இந்திய அரசு திட்டக்குழுவை நிறுவிய ஆண்டு எப்போதுனா 1950ங்க, 51 போட்டுறாதீங்க. மத்தியில் முதலாவது கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா சோபாய்ங்க. அடுத்தது இந்திய அரசியல் அதிகாரியின் பிரதான மூலம்ங்கிறது என்னங்க? அரசியலமைப்பு சட்டமா, மக்களா, இல்லை பாராளுமன்றமா? மக்கள் தாங்க ஆன்சர். இந்திய அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம்ங்கிறது மக்களுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அளிப்பது என்னன்னா ஒற்றை குடியுரிமைங்க, ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இந்திய பாராளுமன்றம் உள்ளடக்கம் எதெல்லாம் சேர்ந்தியது பாராளுமன்றம் சொல்லி கேட்குறாங்க? குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவைங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாராளுமன்ற இரு கூட்டத் தொடர்களுக்கிடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் எவ்வளோனா 6 மாதங்கள். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். சுதந்திர கட்சியை 1959 நிறுவியவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரிங்க. ஓகேங்களா, ராஜகோபாலாச்சாரி. சுதந்திர கட்சியை 1959 நிறுவியவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரிங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ளடக்கி இருப்பது என்னங்க? எத்தனை பட்டியல்னா 3 பட்டியல். ஓகேங்களா, உள்ளடக்கியது எத்தனை பட்டியல்னா 3 பட்டியல். போட்டு குழப்பிக்காதீங்க, 3 பட்டியல். அடுத்த பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் சமதர்மம் மற்றும் சார்பற்ற என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டது எத்தனாவது சட்ட திருத்தத்தால்னா 42வது சட்ட திருத்தத்தால். ஓகேங்களா, நிதியானம் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அமைப்பாங்க நிதி ஆணையத்தை. ஓகேங்களா, அது அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாலே, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாலே அவங்கள ஒரு குழுவாக அமைச்சு அவங்க அந்த இயரில் என்ன செலவாகிக்குதுன்னு சொல்லி ஒரு குழுவாக அமைச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு பீரியட் அவங்க முடிஞ்சோன்னா அவங்க பதவி வைப்பாங்க. இதை பார்த்துக்கங்க. ஒரு குழு முடிவதற்கு 2 ஆண்டுக்கும் முன்னே தொடக்கப்படுவது எந்த ஆணையம்னா நிதி ஆணையங்க. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரின் இடஒதுக்கீடு செய்யப்படுவது எத்தனை ஆண்டுகளுக்குன்னா 10 வருடங்களுக்கு ஒரு முறைங்க, 10 வருடங்களுக்கு ஒரு முறை. ஓகேங்களா, இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் யாருன்னா பிரதம மந்திரிங்க. இன்னைக்கான டாப் 50 பாலிட்டி கொஷின் பார்த்துருக்கோம். வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஜிஎஸ்ல ஒவ்வொரு டாப்பிக்கு பார்க்கலான்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாங்க. உங்களுக்கு சேனல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் என்ன டாபிக் படிக்கலின்னு சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கில் இப்படி டாப் 50 எது எது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் எல்லாமே போடலாங்க. நான் இது ப்ளஸ் என்ன பண்ணேன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் கேட்டிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அது பேஸாக வச்சு எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இதே போல் லவ் அண்ட் சப்போர்ட் கடைசி